வணக்கம் கவரியன்ஸ், வெல்கம் பேக் டு Cauvery Business. இன்றைக்கி மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிருக்கு. இது என்ன அப்படின்னா, மார்க்கெட் பர்ஹாப்ஸ் த பாட்டம் ரீச் ஆகிடுது அப்படின்னு சொல்லி மேபி பையிங் இன்ட்ரெஸ்ட்டு திருப்பி ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதனால் மேலே போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா சில செக்டார்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இந்த டைமில் கூட. அண்டு எஸ்பெஷலி எந்த செக்டர்னு பார்த்திங்கன்னா இந்த பவர் செக்டர். அண்ட் அனதர் திங் த ப்ராக்ஸி பவர், அந்த மாதிரி தட் இஸ் அப்பார் இண்டஸ்ட்ரி, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் அதிலலாம் இருக்காங்களே அவங்க. ஸோ அண்டு இந்த மாதிரி செக்டார் ஈவன் நவ் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா பாருங்கள், ஒன்று எனர்ஜி க்ரைசிஸ் சிவியராக இருக்குது. அதனால தான் ப்ரைஸுக்கெலாம் மேலே போயிடுத்து. ஈவன் இன்ஃப்ளேஷன் கூட ஷூட்டப் ஆகிடும். இப்போ another few டேஸில் நமக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துடும். அண்டு அந்த ரியல் இது ஏன்னா ஆயில் ப்ரைஸ்லாம் எப்போ ஏற்றுனாங்க, தட் இஸ் ஒரு 15 டேஸ் பேக் தான் ஏற்றுனாங்க. ஸோ அதோட இம்பேக்ட்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அந்த மொமெண்ட் பெட்ரோல் அண்ட் டீசல் விலை ஏறுச்சுனாலே அது ரைட் அக்ராஸ் எல்லா செக்டரையும் ஹிட் பண்ணோம். ஸோ இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி எஃபெக்ட் எக்கானமியில் இருக்க போகுது ஃபார் ஆல் திஸ் அப்படின்ட்டு. ஆனால் அந்த எஃப்சிஎன்ஆர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. தட் இஸ் ஆர்பிஐ சம் எஸ்பெஷலி ஃபார் நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸுக்கு சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் டெபாசிட்ஸு. பட் அது பெரிய லெவலில் ஹிட் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனால் இசிபிக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸு. இந்த கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லாட்டா சாவரின் என்டிட்டிஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்காக இருக்கலாம், இல்லாட்டா பிஎஃப்சி, இல்லாட்டா ஆர்இசி, அந்த மாதிரி கம்பெனிஸாக இருக்கலாம். இந்த மாதிரி கம்பெனிஸ் ஃபாரின்லேருந்து நிறைய ஏற்கனவே ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அவங்க இன்னும் ஹையாக ரைஸ் பண்ணலாம் பணம். அதனால நிறைய இன்ஃப்ளோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸு அண்டு ஓவரால் பர்ஃபார்மிங் அவங்க பணம் ரைஸ் பண்ண முடியும். அண்டு டெஃபினட்டாக அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆல் இண்டியன் பேங்க்ஸ் அப்படின்ட்டு. ஏற்கனவே 3.6% தான் அனதர் ஒரு 200 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா பேங்க்லாம் வர ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 5.6 வரைக்கும் போகும். அண்டு அஃப்கோர்ஸ் அந்த ஆர்பிஐ தான் சொல்லிட்டாங்க, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ஃபார்வர்ட் கவர் சார்ஜஸ் அவங்க பேர் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ரூட் மூலமாக நிறைய பணம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஸோ எஃப்சிஎன்ஆர்லமோ டைரெக்டாக நிறைய ஃபண்ட்ஸ் வருமாங்கிறது டவுட்டு. ஆனால் இசிபி மூலமாக பணம் வர்றதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் பார்ப்போம், அது வந்துச்சுன்னா நம்ம ரூபா ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். அண்டு இந்த ரூபா ஸ்ட்ரெங்தன் ஆகிறது மூலமாக நிறைய இம்போர்ட்டிங் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன் அடிஷன் டு ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ண மாட்டோம் இன்ஃப்ளேஷன். ஏன்னா நம்ம ஸ்டில் இம்போர்ட் டிபெண்டன்ட் எக்கானமியாக தான் இருக்கிறோம். அதனால எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு கூட தைரியமாக சொல்லலாம். பட்டு பார்ப்போம். அண்டு ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இந்த நெகட்டிவ்ஸில் வெரி பிக் நெகட்டிவ் என்னன்னு பார்த்திங்கன்னா மான்சூன் ஃபெயிலியர். இது ஷுவராக எடுத்து அப்படின்னு சொல்லலாம். அண்டு கேரளாவில் பெரிய லெவலில் இன்னும் ரெயின் ஆரம்பிக்கலை. அண்டு அதே சமயத்தில் இந்த வின் பவர் இருக்குது பாருங்கள், அதுவும் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்வேன். நார்மலாக தமிழ்நாடு சிச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி அபவுட் இந்த டைமில் 120 மில்லியன் யூனிட்ஸ் ஜென்ரேட் ஆகும் பர் டே. பட் ஆனால் இப்போ எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 60 to 65 அந்த பேண்ட்வித்தில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ். டூரிங் த மான்சூன் சீசன் 2 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ஹைட்ரோ பவர், அனதர் விண்ட் பவர். ஸோ இது ரெண்டுமே இட் இஸ் கோயிங் பை சிவியர்லி ஹிட். அதனால் எல்லா ஸ்ட்ரெயினும் எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தா தெர்மல் பவரில் தான். ஸோ தெர்மல் பவர் யார் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க நல்ல சேல்ஸ் இருக்கும், அவங்களுடைய
பிஎல்எஃப் கூட நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட என்டிபிசியோட ஃபினான்ஷியல்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணேன். நியர்லி 90 gigawatts பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அபவுட் 79 ஆன் தெர்மல் சைடும் அண்ட் அபவுட் 11 வந்து ஈவன் அந்த க்ரீன் பவரும் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருந்தேன் நான். ஸோ அது இன்ஸ்டால் கெப்பாசிட்டி. பட் வந்து என்டிபிசியோட ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் 4.86 விற்றுட்டு இருந்தவங்க இப்போ 4.6 விற்றுட்ருக்காங்க. பட் ஆனால் பிஎல்எஃப் வந்து பெட்டராக இருக்கும். பட் அதெல்லாம் ரெகுலேட்டரி என்டிட்டி. தட் இஸ் ஏற்கனவே காஸ்ட் ப்ளஸ் 15.5% கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ அவங்களே மைன் பண்ணி கோல் அவங்களுடைய ஓன் மைண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறப்ப அந்த காஸ்ட்டு குறைஞ்சிச்சுன்னா அதை அப்படியே பாஸ் ஆன் பண்ணி ஆகணும் இவங்களோட கஸ்டமருக்கு. பட் வந்து இப்போ கோல் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தென் அண்ட் தட் கேஸ் வந்து இந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை அப்படியே பாஸ் ஆன் பண்ணுவாங்க டு த கன்சியூமர்ஸ். பட் கன்சியூமர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி டிஸ்கவுண்ட்ஸாக தான் இருக்கும் ஃபார் என்டிபிசி. ஆனால் அதர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, ஃபார் எக்ஸாம்பிள் டாடா பவர், அது கூட நம்ம Q4 ரிசல்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அண்டு அதானி பவர், அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஆக போகிறாங்க இந்த டைமில் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த க்ரீன் அதானி எனர்ஜி சொல்யூஷனுங்கிறது பாருங்கள், அது டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப நல்லா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்வேன். இந்த அதானி பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதானி தெர்மல் எடுத்துட்டிங்கன்னா பியூர்லி வந்து அவங்க தெர்மல் இதில் தான் இருக்காங்க. அண்டு நிறைய பவர் பிளான்ட் வர இந்த ஐபிசி ரூட் மூலமாக அக்வயர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த டார்க் ஹார்ஸ் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா அதானி பவரை தான் சொல்லி ஆகணும். அண்டு இவங்களுக்கு வந்து இந்த குவார்ட்டர், தட் இஸ் த ஃபஸ்ட்டு குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், ஈவன் தேர்டு குவார்ட்டர் கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு அதே சமயத்தில் அஃப்கோர்ஸ் சோலாரும் இப்போ வந்து நிறைய டிமாண்டில் இருக்கும். அண்டு சோலார் எனர்ஜி சப்ளை பண்ணுறவங்க அத்தனை பேரும் வில் ஆல்சோ இந்த தடவை நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அதே சமயத்தில் சோலாரில் இப்போ என்ன இஷ்யூ ஓடிட்டுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ALMM2 அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இப்போ வந்து கரண்ட்லாம் பேசப்படுது. என்ன அப்படின்னா இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து எல்லா மாடியூல் மேனுஃபேக்சர்ஸும் இந்தியாவில் தான் இந்த செல் வந்து ப்ரொக்யூர் பண்ணோம், தட் இஸ் சோலார் செல்ஸு. ஆனால் அதுக்கு அடிக்குவேட் கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா மாடியூல் சைடில் பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 140 gigawatts கெப்பாசிட்டி இந்தியாவில் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஓப்பன் ஆக்சஸ், நெட் மீட்ரிங், அந்த சோலார் ரூஃப் டாப் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ள வந்து இருக்கிற டிமாண்டை மீட் பண்ணுறதுக்காக நிறைய மாடியூல் மேனுஃபேக்சர்ஸ் வந்தாங்க. ஆனால் இந்த செல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அபவுட் 30 gigawatts தான் கமிஷன் பண்ணியிருக்காங்க. தோ அனதர் அபவுட் 6 months to 1 year ஆச்சுன்னா மேபி இந்த சைஸ் வந்து டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் there will be a huge shortage of cell. அண்டு பட் இது மட்டும் காரணம் இல்லை. இப்போ செல்லில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இந்தியன் செல்லில் அத்தனை பேரும் they are all charging something like 14 rupees per வாட்டுக்கு. பட் அதே இது வந்து 5 rupees தான் அங்கே அவைலபிளாக இருக்குது சைனாவில். இது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஏன் வந்து இவ்வளோ ஹை ப்ரைஸஸ் வந்து இந்தியன் மாடல் மேனுஃபேக்சர்ஸ்லாம் கொடுக்கணும்? அண்டு இப்போ வந்து மோரோவர் இந்த செல்ஃப் மேனுஃபேக்சர்ஸ் அத்தனை பேரும் அவங்களுக்கே மாடியூல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதனால் வெளியே செல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அடிக்குவேட் கெப்பாசிட்டி வேறு இல்லை. அதனால் இவங்க அத்தனை பேரும் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க டு கெட் அ வியூ ஃப்ரம் த கோர்ட். மோஸ்ட் ப்ராபப்லி MNRE வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லைன்னா அந்த கோர்ட் டைரக்ஷனில் இந்த ரிலாக்ஸேஷன் வரலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து சஃபிஷியன்ட் டைம் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த செல்ஃப் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் ஆகலை. அப் டு 30 gigawatts தான் போயிருக்கு.
பட் இன்னும் வந்து நிறைய கெப்பாசிட்டி க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஏரியாவில் நம்மளால் செல்ஃப் சஃபிஷியன்சி ரீச் பண்ண முடியும். பட் செல்ஃப் மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு ஆர்டினரி பிஸ்னஸ் கிடையாது. கேபிட்டல் இன்டென்சிவ், அதே சமயத்தில் டெக்னாலஜி இன்டென்சிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் ஏஎல்எம்எம் 2 மட்டும் இல்லை, ஈவன் ஏஎல்எம்எம் 3 கூட வரப்போகுது. வேஃபர் கூட இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணோன்னு வரப்போகுது. அப்போ அது வந்து 2028 கொடுத்துருக்காங்க. இன்னொரு 2 இயர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே கெப்பாசிட்டி க்ரியேட் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி தான் அதுவும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தோ வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய பிஎல்ஐ ஸ்கீம் இருந்தால் கூட கொடுத்துருந்தா கூட இதெல்லாம் கேபிட்டல் அஸ் வெல் அஸ் டெக்னாலஜி இன்டென்சிவாக இருக்கிறனால இதுக்கெல்லாம் டைம் ஆகும் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணால் பை 2028 ஆர் 2029 எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தென் த ஆல்மோஸ்ட் என்டையர் வேல்யூ செயின் ஃபார் சோலார் வந்து இந்தியாவிலே க்ரியேட் பண்ண முடியும். அண்டு இப்போ வந்து இண்டஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் 2 பேரும் டுகெதராக ஒர்க் பண்ணால் த என்டையர் வேல்யூ செயினை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது சச் அ வேல்யூ செயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா சைனா வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இல்லை. இந்த வேஃபர் அஸ் வெல் அஸ் செல் இருக்கும். தோ த ப்ரைஸு குறைச்சி கொடுத்தா கூட வெதர் இந்தியாவுக்கு இதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கூட வரும் இன் ஃப்யூச்சரில். அப்படி வந்தால் தென் வந்து நிறைய மாடல் மேனுஃபேக்சர்ஸ் வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை. இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் டேஞ்சர் இன்றைக்கி இருக்க. ஒரு சைடில் இந்த பவர் செக்டார் தெர்மல் பேஸ்டு பவர் பிளான்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி நல்லா பண்ணும், இன்க்ளூடிங் டாட்டா பவர். அவங்களுக்கு வந்து இந்த முந்திரா பவர்லேருந்து க்ரீன் சிக்னல் கிடச்சி டு ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன். அதனால் Q1 வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க. அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கூட அப்ளைட் ட்ரிபியூனல் பவரோட அப்ளைட் ட்ரிபியூனல்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் வர வந்திருக்கு. வேறு அவங்களுடைய இந்த ரீஜன்லேருந்து அவங்க ஈவன் அதர் ரீஜன்ஸில் கூட பவர் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு. தெர் இஸ் மும்பையில் வந்து அவங்க ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க, ரீஜன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஏரியாவில் வந்து பெரிய அவைலபிலிட்டி ஆர் டிமாண்டோ ஆர் க்ரோத் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அண்டு மும்பையோட முனிசிபல் கார்ப்பரேஷன் வச்சுருக்க ஒரு பெரிய ஏரியா வந்து நவ் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஈவன் அப்பலேட் ட்ரிபியூனல் வந்து கோஹெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ப்ரீமியம் ஏரியாஸு அண்ட் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் வந்து இவங்க செல்லிங் ஜோனுக்குள்ளே வரப்போகுது. அப்போ இவங்களுடைய சேல்ஸும் அந்த ஏரியாவில் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் இருக்கிறனால இவங்க வந்து டாட்டா பவரும் இந்த செக்டாரில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவேன். இது இந்த குவார்ட்டருக்கு மட்டும் இல்லை, வருகிற அத்தனை குவார்ட்டர்லேயும் டாட்டா பவர் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதே சமயத்தில் இந்த ப்ராக்ஸி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள். எதர் வந்து இந்த கோலாக இருக்கட்டும், இல்லாட்டா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பிகாஸ் இந்த பவர் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணிகிட்ருக்கனால அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ் கூட அண்ட் டிமாண்டு இருக்கிறனால அவங்களும் இந்த டைமில் வந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எஸ்பெஷலி இந்த அப்பார் இண்டஸ்ட்ரியோட இது பாருங்கள், ரிசல்ட்ஸ் பாருங்கள். இந்த வீடியோவில் கூட அதோட ஃபைலை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கூட போய் பாருங்கள். அப்பார் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம அப்பார் இண்டஸ்ட்ரியோட பிஸ்னஸ் செக்மெண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா கண்டக்டர்ஸ் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஹை பவர் வோல்டேஜ் பவரை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூ ஹேவ் அ ஸ்பெஷலைஸ்டு கண்டக்டர்ஸ். அதுலேயும் இவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன் அடிஷன் டு கேபிள்ஸ்னால் ஹை வோல்டேஜ் கேபிள்ஸு, அப்புறம் அண்டர் கிரவுண்ட் ஸ்பெஷாலிட்டி கேபிள்ஸ் அந்த இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. இன் அடிஷன் டு தட் த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் அண்ட் அந்த மாதிரி பிஸ்னஸ்லேயும் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் இந்த அப்பார் இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கேபிள் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லணும். அதனால் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த Q4 அண்ட் ஃபர்தராக க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ
சில செக்டாரு அண்டு சில கம்பெனிஸு இந்த டைம்லேயும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஸ்பாட் அவுட் பண்ணி அந்த டைரக்ஷன் நோக்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போச்சு அப்படின்னா நம்மளும் இந்த டைமில் கூட பணம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் பவர் செக்டார். அந்த லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு இந்த செக்டாரில் என்ன இருக்குங்கிறது. ஸோ இது வரைக்கும் நிறைய ஸ்டாக்ஸை பற்றி இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.